வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு. உங்களுக்கு கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் என்ன? மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் 2024 கொடுக்க இருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும். நவீன தொழில் நுட்பமான AI மூலம் தெரிந்துகொள்ள AI அஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் பார்க்கவும். 100% டிஸ்கவுண்ட் உடன் உங்கள் ஜாதகம் கொண்டு ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு பலன் தெரிந்துகொள்ள www.aiastro.org இல் பார்க்கவும். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேயர்களே, உங்கள் ஜனவரி 1, 2024 முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை கோச்சார பலன் என்ன என்று நாம் AI இடம் கேட்போம். குரு 2023 டிசம்பர் முதல் மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களின் தொழில் முயற்சிகள் தனிப்பட்ட திருப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் வருமானத்தை அதிகரிக்கவும் வழிவகுத்து வளமான வாழ்க்கைக்கான அடித்தளத்தை உருவாக்குகிறது. செழிப்பின் போக்குகள் வணிகத் துறையில் விரிவடைகின்றன. அங்கு உங்கள் முயற்சிகள் செழித்து வளரும். வியாபாரத்தில் உங்கள் புத்திசாலித்தனம் நிதி ஆதாயங்களை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கையும் உயர்த்துகிறது. உங்கள் வெற்றி ஒரு கலங்கரை விளக்கமாக மாறும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் கவனத்தையும் பாராட்டையும் ஈர்க்கிறது. பேச்சுத்திறன் ஒரு தனித்துவமான பண்பாக மாறும். திறம்பட தொடர்புகொள்வதற்கான உங்கள் திறனை மேம்படுத்துகிறது. வெளிப்படையான வெளிப்பாட்டின் இந்த பரிசு உங்கள் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்றாக சேவை செய்வது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் உங்கள் செல்வாக்கிற்கு பங்களிக்கிறது. உங்கள் வார்த்தைகள் நம்பகத்தன்மை மற்றும் தெளிவுடன் எதிரொலிக்கின்றன. அவற்றை கேட்கும் பாக்கியம் உள்ளவர்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தாராள மனப்பான்மை மற்றும் தொண்டு உங்கள் தன்மையை வரையறுக்கிறது. உங்கள் வெற்றி தனிப்பட்ட லாபத்திற்காக மட்டுமல்ல, இது மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறும். தொண்டு முயற்சிகள், மத காரணங்களுக்கான பங்களிப்புகள் அல்லது கல்வி மற்றும் காப்பீட்டில் முதலீடுகள் மூலம் உங்கள் செழிப்பை தேவைப்படுபவர்களை மேம்படுத்தவும் ஆதரிக்கவும் பயன்படுத்துகிறீர்கள். வங்கியியல் உலகம் நிதி வளர்ச்சிக்கான வழிகளை திறக்கிறது. மேலும் இந்த மண்டலத்தில் உங்கள் சாதுரியம் உங்கள் வெற்றியை மேலும் மேம்படுத்துகிறது. மதம், கல்வி மற்றும் காப்பீடு ஆகியவை தூண்களாக மாறுகின்றன. இதன் மூலம் நீங்கள் உங்கள் முயற்சிகளை வழிநடத்துகிறீர்கள். சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறீர்கள் மற்றும் நேர்மறையான தாக்கத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்கிறீர்கள். இந்த எதிர்காலத்தை நீங்கள் வழிநடத்தும் போது உங்கள் வெற்றி ஒரு தனிமையான சாதனை அல்ல. ஆனால் நீங்கள் தொடுபவர்களின் வாழ்க்கையில் அலை அலையாக மாறும் ஒரு சக்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செழிப்பு நேர்மறையான மாற்றத்திற்கான ஊக்கியாக மாறுகிறது. மேலும் உங்கள் பயணம் கருணையுடன் இணைந்த வெற்றியின் மாற்றும் சக்திக்கு சான்றாக மாறும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வெற்றிகரமான தொழில் வருமானம் அதிகரிப்பு செழிப்பானது வியாபாரத்திற்கு நல்லது. செல்வாக்கு பேச்சாற்றல் தாராளமயம் தொண்டு வங்கி மதம் கல்வி காப்பீடு போன்றவற்றின் மூலம் லாபம் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜனவரி 1, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு அந்தஸ்து கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம் சுதந்திரமான ஒழுக்கமான பரம்பரை வணிகம் தொழில் பதவி உயர்வு நல்ல உயிர்ச்சக்தி ஆபரணங்கள் சாதுரியம் இசை கலைகளில் விருப்பம் உள்ளவர். சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர் அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜனவரி 15, 2024 முதல் மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம் ஆசையை நிறைவேற்றும் மரியாதையான விசுவாசமான அதிகாரத்தில் உள்ளவர்களுடன் நேர்மையான தொடர்பு நம்பிக்கையுள்ள நிரந்தர நண்பர்கள் சமூக வெற்றி நல்ல வணிகம் பல வாகனங்கள் அரசியல்வாதிகளுடன் நட்பாக இல்லை கொள்கை கொண்டிருப்பீர்கள். குரு மே 1, 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்?
நீங்கள் எதிர்காலத்தில் அடியெடுத்து வைக்கும்போது. உங்கள் பாத்திரத்தின் வரையறைகள் ஒரு தத்துவ மற்றும் அனுதாப ஆன்மாவை வெளிப்படுத்துகின்றன. வாழ்க்கையின் நாடாவை நீங்கள் வழிநடத்தும் மரியாதையான முறையில் உங்கள் இரக்கம் தெளிவாக தெரிகிறது. உங்கள் இதயத்தின் அரவணைப்பு பல சகோதரர்களின் முன்னிலையில் நீண்டுள்ளது. இது உங்கள் பயணத்திற்கு செழுமை சேர்க்கும் குடும்ப வலையமைப்பை உருவாக்குகிறது. இருப்பினும் மேற்பரப்பிற்கு கீழே ஒரு சிக்கலான தன்மை உள்ளது. உங்கள் இலக்குகளை அடைய பல்வேறு முறைகளை. சில சமயங்களில் நேர்மையற்ற முறையில் பின்பற்றும் பல்துறை திறன் உங்களிடம் உள்ளது. இந்த பன்முக அணுகுமுறை உங்கள் உறுதியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் இது உங்கள் குணாதிசயத்திற்கு ஒரு நுணுக்கமான அம்சத்தை அறிமுகப்படுத்துகிறது. இது ஒழுக்கத்தின் விளிம்புகளில் நடனமாடுகிறது. எதிர்பாலினத்துடனான உங்கள் தொடர்பு உங்கள் எதிர்கால கதையின் குறிப்பிடத்தக்க அம்சமாக மாறும். மற்றவர்களின் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சியை கொண்டுள்ளது. மேலும் பலதரப்பட்ட இணைப்புகளுக்கான இந்த விருப்பம் உங்கள் வாழ்க்கையின் சமூக கட்டமைப்பை வடிவமைக்கிறது. விளம்பரம் மற்றும் விளம்பரம் உட்பட மூன்றாவது வீட்டின் விஷயங்கள். உங்கள் முயற்சிகளுக்கு வழிவகுத்து அங்கீகாரம் பெறும் சேனல்களாக வெளிப்படுகின்றன. இந்த களங்களில் உள்ள உங்கள் திறமைகள் சுய விளம்பரம் மற்றும் சாதனைக்கான கருவிகளாக மாறி. உலகத்தின் பார்வையில் உங்கள் அடையாளத்தை உருவாக்குவதற்கு பங்களிக்கின்றன. இருப்பினும் இந்த குணங்களுடன் பின்னிப் பிணைந்திருப்பது தீமையின் மயக்கத்திற்கு அடிமையாக்கும் ஒரு நூல். இந்த இருண்ட அம்சம் உங்களை தவறாக வழிநடத்தும் சோதனைகளை நீங்கள் பிடிக்கும்போது. எச்சரிக்கையின் ஒரு அடுக்கை அறிமுகப்படுத்துகிறது. இந்த எதிர்காலத்தில் நீங்கள் பயணிக்கும்போது. உங்கள் நற்பண்புகள் மற்றும் தீமைகளின் சிக்கலான நடனத்தை வழிநடத்துவதில் முக்கியமானது தத்துவ ஆழம். அனுதாபம் மற்றும் மரியாதையுடன் இணைந்து. நேர்மையற்ற போக்குகளை தூண்டும் வழிகாட்டும் ஒளியாக இருக்கலாம். உங்கள் பயணத்தின் மத்தியில் நீங்கள் எடுக்கும் தேர்வுகள் உங்கள் வாழ்க்கையின் கதையை வடிவமைக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் ஒவ்வொரு முடிவிலும் வளர்ச்சி மற்றும் மீட்புக்கான சாத்தியம் உள்ளது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தத்துவம் அனுதாபம் மரியாதை பல சகோதரர்கள். அனைத்து முறைகளையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நேர்மையின்றி ஒரு பொருளை பெறுவது. தீமைக்கு அடிமையாகி பிற பாலினத்தின் கூட்டுறவை விரும்புவது. மூன்றாவது வீட்டு விஷயங்கள் விளம்பரம் போன்றவற்றின் மூலம் ஆதாயங்கள் போன்றவை நடக்கலாம். சூரியன் பிப்ரவரி 13 2024 முதல் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மருத்துவம் வேதியியல் அமானுஷ்ய அறிவியல் ஆகியவற்றில் வெற்றி. மருத்துவமனை சிறைச்சாலை சானடோரியம் போன்றவற்றுடன் தொடர்பு கொள்வது. ஒதுங்கிய வாழ்க்கை சுய தியாகம் ஆகியவற்றை விரும்புகிறது. ஏழ்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நேராக முன்னோக்கி அல்ல. விதவைகள் நேர்மையற்றவர்கள் பெற்றோருடன் தகராறு ஆபத்து. வெளிநாட்டில் இழப்பு கொண்டிருப்பீர்கள். சூரியன் 14:03 முதல் மீனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாராளமான உறுதியான வெளிப்படையான கண்ணியம் சுதந்திரமான நம்பிக்கையான நல்ல உடல் அமைப்பு. திருப்திகரமான நோய் எதிர்ப்பு சக்தி வெற்றிகரமான முயற்சிகள். அதிகாரிகளுடன் நல்ல உறவு பதவி உயர்வு. சுமூகமான வாழ்க்கை குறைபாடுள்ள பார்வை பெருமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஏப்ரல் 13 2024 முதல் மேஷம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் பரம்பரை சொத்து ஒருவரின் தொழில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் அல்லது பொறுப்பான பதவியை வகிக்கும் ஆதாயம். தாராளமான சமூக விளையாட்டு மற்றும் இன்பத்தில் விருப்பம். பாதிக்கப்பட்டால் பண இழப்பு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை. கேவலமான பேச்சு ஆடம்பரமான மற்றும் தூண்டுதல் செலவுகள் கொண்டிருப்பீர்கள். சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் பார்வையை கலக்கண்ணாடியில் செலுத்தும்போது. தனிமை மற்றும் எச்சரிக்கையின் கதை வெளிப்பட்டு. பிரபஞ்ச நீரோட்டங்கள் வழியாக கவனமாக வழிசெலுத்த வேண்டிய எதிர்காலத்தை வரைகிறது. நட்சத்திரங்கள் ஒரு ஒதுங்கிய இடத்தில் வாழ்க்கையை முன்னறிவிக்கின்றன. அங்கு அமைதி ஆட்சி செய்யலாம் ஆனால் அடிவானத்தில் சவால்கள் தருகின்றன.
சிறைத்தண்டனையின் சாத்தியமான ஆபத்தால் ஒரு நிழல் வீசப்படுகிறது. உங்கள் முயற்சிகளில் எச்சரிக்கையுடன் நடக்க உங்களை வலியுறுத்துகிறது. காஸ்மிக் சீரமைப்பு ரகசிய விரோத நடவடிக்கைகள் இருப்பதை குறிக்கிறது. உங்கள் தொடர்புகள் மற்றும் கூட்டணிகளில் பகுத்தறிவின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஒரு எச்சரிக்கை குறிப்பு வீழ்ச்சி மற்றும் இழப்பு சாத்தியம் பற்றி எதிரொலிக்கிறது. நீங்கள் விவேகத்துடன் வாழ்க்கை முடிவுகளை அணுக தூண்டுகிறது. விபத்துக்கள் மற்றும் காயங்கள் உங்கள் பாதையில் சாத்தியமான தடைகளாக மாறும். பாதுகாப்பு மற்றும் நினைவாற்றலுக்கு முன்னுரிமை அளிக்க உங்களை வலியுறுத்துகிறது. ரகசிய துக்கங்கள் பிரபஞ்ச கதையின் மூலம் பின்னிப்பிணைந்தன. இது உங்கள் பின்னடைவை சோதிக்கக்கூடிய மறைக்கப்பட்ட போராட்டங்களை பரிந்துரைக்கிறது. காதல் விவகாரங்களில் ஏற்படும் ஏமாற்றம் உணர்ச்சி சிக்கலைச் சேர்க்கிறது. இதயத்தின் விஷயங்களை யதார்த்தமான எதிர்பார்ப்புகளுடன் அணுக உங்களை தூண்டுகிறது. விரும்பத்தகாத நோக்கங்களுக்காக பணத்தை வீணடிக்கும் போக்கை நட்சத்திரங்கள் விளக்குகின்றன. வருத்தத்திற்கு வழிவகுக்கும் மனக்கிளர்ச்சியான நிதி முடிவுகளுக்கு எதிராக எச்சரிக்கின்றன. பார்வை குறைபாடுகள் உடல் ரீதியான கவலையாக மாறி. சுகாதார விழிப்புணர்வு மற்றும் வழக்கமான சோதனைகளின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உடல்நலக்குறைவு உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை தொடலாம். இது விழிப்புணர்வு மற்றும் கவனமான கவனிப்பு தேவை என்பதை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் பலவீனமான அரசியலமைப்பை பரிந்துரைக்கின்றன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் தடுப்பு சுகாதார நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. துன்பம் ஒரு கருப்பொருளின் கீழ்நிலையாக மாறி. வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வளர்த்துக் கொள்ள நினைவூட்டுகிறது. இந்த பிரபஞ்ச நிலப்பரப்பில் நீங்கள் பயணிக்கும்போது. தனிமை சுயபரிசோதனை மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான ஆதாரமாக இருக்கட்டும். எச்சரிக்கை குறிப்புகள் வழிகாட்டும் விளக்குகளாக செயல்படட்டும். ஒவ்வொரு திருப்பத்தையும் கவனத்துடனும் தைரியத்துடனும் அணுக உங்களை தூண்டுகிறது. தனிமை மற்றும் உள்வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளுக்கு மத்தியில் உங்கள் தேர்வுகள் மற்றும் பின்னடைவு வலிமையின் கதையை வடிவமைக்கும். எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் வான திரை விரிகிறது. சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் ஒதுக்குப்புற வாழ்க்கை. சிறைச்சாலை ஆபத்து ரகசிய விரோத செயல்கள். வீழ்ச்சி இழப்பு விபத்துகள் காயம் ரகசிய துயரங்கள். காதல் விவகாரங்களில் ஏமாற்றம் மோசமான நோக்கங்களுக்காக பணத்தை வீணாக்குதல். பார்வை குறைபாடு குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு. பலவீனமான அரசியலமைப்பு துன்பம் போன்றவை நடக்கலாம். சூரியன் மே 14 2024 முதல் ரிஷபம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மரியாதை தைரியம் மிகுந்த தைரியம். உறவினர்கள் மூலம் ஆதாயம். அண்டை வீட்டாருடன் நல்ல புரிதல். ஏஜென்சியில் வெற்றி வியாபாரத்தில் நல்லது. படைப்பாற்றல் எதிரிகளுக்கு எதிரான வெற்றி. நல்ல ஆரோக்கியம் நற்பெயர் மற்றும் மரியாதை ஆகியவற்றை கொண்டிருப்பீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனைகள் கவலைகள் அனாமதேய மனுக்கள். தவறான அறிக்கைகள் சிரமங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் ஜூன் 15 2024 முதல் மிதுனம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைவீர்கள். சொத்து நிலம் அல்லது எஸ்டேட் மூலம் ஆதாயம். சொத்துக்களை வாங்குவீர்கள். பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் தடைகள் பிரச்சனைகள். முதுமையில் சிரமம் இரத்த அழுத்தம். வீட்டுச் சூழல் மற்றும் சொத்து இழப்பு கொண்டிருப்பீர்கள். ராகு ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் கேன்வாஸில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது. உங்கள் கதாபாத்திரம் மாறுபட்ட குணாதிசயங்களுடன் பின்னப்பட்ட ஒரு மாறும் நாடாவாக வெளிப்படுகிறது. உங்கள் நரம்புகள் வழியாக லட்சிய படிப்புகள். நட்சத்திரங்களை அடையும் அபிலாஷைகள் மற்றும் கனவுகளை நோக்கி உங்களை தூண்டுகிறது. உங்கள் உறுதியான மற்றும் தைரியமான இயல்பு உங்கள் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இது உங்களை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் முன்னோக்கி செலுத்துகிறது. ஆயினும்கூட உங்கள் லட்சியங்களை பின்தொடர்வதில் வெறித்தனம் மற்றும் கொடூரத்தின் குறிப்பு வெளிப்படலாம். இந்த குணாதிசயங்கள் கொந்தளிப்பான காற்று போன்றவை.
உங்கள் பயணத்தை சிக்கலாக்குகின்றன. உறுதியான தன்மைக்கும் பொறுப்பற்ற தன்மைக்கும் இடையே உள்ள நேர்த்தியான பாதையை கவனமாக வழிநடத்த வேண்டும். அனுபவத்தின் வடுக்கள் காணக்கூடியவை மற்றும் காணப்படாதவை உங்கள் பாதையை குறிக்கலாம். உங்கள் பாத்திரத்தின் மீது அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மழுப்பலான நிழல்கள் போன்ற திருட்டு பழக்கங்கள் உங்கள் கதையில் ஒரு நிழலை போடுகின்றன. உறுதியானதாகவோ அல்லது உருவகமாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடையது அல்ல என்பதை எடுத்துக்கொள்வதற்கான தூண்டுதல் உங்கள் கதையில் ஒரு சவாலின் இழையை பின்னுகிறது. இந்த இருவேறுபாடு லட்சியம் மற்றும் உறுதியான தன்மை ஆகியவை திருட்டு போக்குகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. உங்கள் பயணத்தை வடிவமைக்கும் உள் போராட்டங்களை பிரதிபலிக்கிறது. மரியாதையை கட்டளையிடுவது உங்கள் இருப்பின் அடையாளமாகிறது. உங்கள் தைரியம் மற்றும் உறுதியான தன்மைக்கு அங்கீகாரம் தேவை. மேலும் நீங்கள் வெளிப்படுத்தும் ஒளி கவனத்தை ஈர்க்கிறது. இருப்பினும் பெரியவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஆபத்து உள்ளது. இது பச்சாதாபத்துடன் உறுதியான தன்மையை நினைவூட்டுகிறது. பெரியவர்கள் வாழ்க்கையின் திரைக்கு கொண்டு வரும் ஞானத்தையும் அனுபவத்தையும் அங்கீகரிக்கிறது. அலைந்து திரியும் உணர்வு உங்கள் எதிர்காலத்தை ஊடுருவி ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிவுகரமான பயணத்தை குறிக்கிறது. பல்வேறு நிலப்பரப்புகளில் பயணிக்கும் ஒரு பயணியைப் போல நீங்கள் உருவாக்கத்தின் பாதைகளுக்கும் எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் பாதைகளுக்கும் இடையில் கிழிந்திருப்பதை நீங்கள் காணலாம். இந்த சிக்கலான நிலப்பரப்பை நீங்கள் கடக்கும்போது உங்கள் லட்சிய ஆவி இணக்கமான சமநிலையை காணட்டும். மேலும் ஆக்கப்பூர்வமான மற்றும் அழிவுகரமான முயற்சிகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் உங்கள் கதாபாத்திரங்களின் பயணத்தின் செழுமைக்கு பங்களிக்கட்டும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் லட்சியம், ஆசை, உறுதியான, தைரியமான, சொறி, கொடூரமான, பொல்லாத, எரியும் அல்லது தலையில் வடு, திருட்டு பழக்கம், கட்டளைகளை மரியாதை, பெரியவர்களுக்கு ஆபத்து, அலைந்து திரிதல், ஆக்கப்பூர்வமான செயல் போன்றவை நடக்கலாம். சூரியன் ஜூலை 16, 2024 முதல் கடகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் ஊகங்கள், குழந்தைகளின் சந்தோஷங்கள் மற்றும் கேளிக்கைகள், சினிமா மற்றும் பலவற்றின் மூலம் உங்கள் வாழ்க்கை தனித்துவமான திருப்பங்களை உருவாக்கும். முன்னோக்கிய பயணம் உற்சாகம் மற்றும் சவால்களின் கலவையை உறுதியளிக்கிறது. அனுபவங்களின் வண்ணமயமான திரையை வரைகிறது. இந்த எதிர்காலத்தில் ஊகங்கள் மூலம் கிடைக்கும் லாபங்கள் உங்கள் நிதி முயற்சிகளுக்கு சாகச உணர்வை கொண்டுவரும். சூரியன் ஆகஸ்ட் 16, 2024 முதல் சிம்மம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால், நீங்கள் இந்த காலத்தில் உடல்நலம், பலவீனம், சேவையின் மூலம் ஆதாயம், பதவி உயர்வு, வேதியியல், மருத்துவம், மருத்துவமனை, இதய கோளாறு, புத்திசாலி, தைரியம், எதிரிகள் மீது வெற்றி, பெரிய குடும்பம், சுயமரியாதை கொண்டிருப்பீர்கள். கேது ஆரம்பத்தில் இருந்து சனி பெயர்ச்சி முழுவதும் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? உங்கள் எதிர்காலத்தின் வரைபடத்தை வெளிப்படுத்தும் கலக்கண்ணாடியில் பார்க்கும்போது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டாலும் குறிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கதை வெளிப்படுகிறது. நட்சத்திரங்கள் தாமதமான திருமணத்தை பரிந்துரைக்கின்றன. இதய விஷயங்களில் நோயாளி மற்றும் அளவிடப்பட்ட அணுகுமுறையை தூண்டுகிறது. காஸ்மிக் சீரமைப்பு உங்கள் துணையுடன் ஒரு சிக்கலான மாறும் தன்மையை குறிக்கிறது. நோய்வாய்ப்பட்ட மனைவியுடன் இணைவதை முன்னறிவிக்கிறது. இது பச்சாதாபம் மற்றும் கவனிப்பு உணர்வை ஊக்குவிக்கிறது. திருமண பயணத்தில் சுகாதார சவால்களின் நுணுக்கங்களை வழிநடத்துகிறது. ஸ்கிரிப்ட் ஒரு ஆர்வமான அம்சத்தை அறிமுகப்படுத்துகிறது. மற்றவர்களின் மனைவியின் நட்பிற்கான விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சாய்வு ஒரு எச்சரிக்கை குறிப்பை கொண்டுள்ளது. இது உங்கள் உறவுகளுக்குள் நம்பகத்தன்மை மற்றும் நம்பிக்கையின் விஷயங்களில் கவனமாக நடக்க உங்களை வலியுறுத்துகிறது. காதில் ஒரு தொடர்ச்சியான வலி வெளிப்படுகிறது. இது கவனமும் கவனிப்பும் தேவைப்படும் உடல்ரீதியான சவாலாகும். இந்த அம்சம் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் நினைவாற்றலுக்கான அழைப்பாகவும் நல்வாழ்வுக்கான செயலூக்கமான அணுகுமுறையாகவும் மாறும். பிரகாசமான பக்கத்தில் நட்சத்திரங்கள் ஒரு விவேகமான மற்றும் உண்மையுள்ள மனைவியின் இருப்பை உறுதியளிக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் ஆதரவின் கலங்கரை விளக்கமாகும். அவளுடைய நிலையான பாசம் வலிமை மற்றும் ஆறுதலின் ஆதாரமாக மாறும். உங்கள் பயணத்தை உணர்ச்சி ரீதியான பின்னடைவுடன் மேம்படுத்துகிறது.
ஆயினும்கூட பிரபஞ்ச ஸ்கிரிப்ட் சவால்களை உள்ளடக்கிய ஒரு நாடாவை நெசவு செய்கிறது. வறுமை மற்றும் துன்பம் அடிவானத்தில் தரிக்கிறது. நிதி விஷயங்களை விடாமுயற்சி மற்றும் சிக்கனத்துடன் அணுக நினைவூட்டுகிறது. கூட்டாண்மை முயற்சிகளுக்கு எதிராக நட்சத்திரங்கள் எச்சரிக்கின்றன. அவை இழப்பு மற்றும் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். வணிக முயற்சிகளுக்கு பொருந்தாதது ஒரு கருப்பொருளாக மாறும். இது உங்கள் பலத்துடன் ஒத்துப்போகும். தொழில் பாதைகளை ஆராய உங்களை தூண்டுகிறது. உங்கள் பயணம் அடிக்கடி எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்று காஸ்மோஸ் முன்னறிவிக்கிறது. தொழில்முறை முயற்சிகளில் அல்லது தனிப்பட்ட முயற்சிகளில் பின்னடைவு ஒரு வழிகாட்டும் கொள்கையாக மாறும். இந்த சீரமைப்பு வழக்குகளில் சாத்தியமான தோல்வி மற்றும் தேர்தலில் துயரத்தின் உணர்வை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சவால்களை கருணை மற்றும் விடாமுயற்சியுடன் வழிநடத்த உங்களை வலியுறுத்துகிறது. உங்கள் செயல்களிலும் முடிவுகளிலும் ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி. அவதூறுகளின் வாய்ப்புடன் ஒரு நிழல் வீசப்படுகிறது. இந்த எதிர்காலத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது. சவால்களை பின்னடைவுடன் சந்திக்கலாம். மேலும் வாய்ப்புகள் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் தாமதமான திருமணம், நோய்வாய்ப்பட்ட மனைவி, பிறர் மனைவி நட்பினை விரும்புபவர், காதில் வலி, விவேகமும் உண்மையுமுள்ள மனைவி, பாசத்தில் நிலையானவர், வறுமை, துன்பம், கூட்டாண்மையால் நஷ்டம், தொழிலுக்கு பொருத்தமற்றது, எப்போதும் எதிர்ப்பை சந்திக்கும், வழக்குகளில் தோல்வி, தேர்தலில் பரிதாபம், ஊழல் போன்றவை நடக்கலாம். சூரியன் செப்டம்பர் 16, 2024 முதல் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்கு பிறகு வெற்றி, பெருந்தன்மை, உறுதியான, நிரந்தர பற்று, பிரபலமானது, நடுவர் மன்றத்தால் தவிர்க்கப்பட்ட வழக்கு, சமரசம், வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம், தளர்வான ஒழுக்கம், தாமதமான திருமணம், மனைவியின் ஆதிக்கம், பயணங்கள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் அக்டோபர் 17, 2024 முதல் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் திருமணத்திற்கு பிறகு நல்ல அதிர்ஷ்டம், கூட்டாண்மை மூலம் லாபம், சுய தியாகம் அல்லது ஏதேனும் வீரச் செயலால் முடிவடையும் உயிர்ச்சக்தியை மேம்படுத்துகிறது. நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. பிறந்த ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் குறைபாடுள்ள பார்வை, பொருளாதாரம், வன்முறை முடிவு, செல்வ இழப்பு, ஒழுக்கக்கேடான தொடர்பு, வழக்கு மற்றும் வறுமை கொண்டிருப்பீர்கள். சூரியன் நவம்பர் 16, 2024 முதல் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் மதம், கல்லூரிகள் அல்லது சட்டத்துறையுடன் தொடர்பு, பயணங்கள் மூலம் ஆதாயங்கள், ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கான விருப்பம், வெளிநாட்டில் வெற்றி, நேர்மையான, மத நம்பிக்கைகளில் நிலையானது, தன்னம்பிக்கை, புகழ் அதிகரிப்பு, புண்ணிய செயல்கள், முயற்சிகளில் வெற்றி, அதிகம் பண்புகள் கொண்டிருப்பீர்கள். சூரியன் டிசம்பர் 15, 2024 முதல் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் என்ன பலன்? சுருக்கமாக சொன்னால் நீங்கள் இந்த காலத்தில் வருமான அதிகரிப்பு, அந்தஸ்து, கௌரவம் மற்றும் அதிகாரத்தில் முன்னேற்றம், சுதந்திரமான, ஒழுக்கமான பரம்பரை, வணிகம், தொழில், பதவி உயர்வு, நல்ல உயிர்ச்சக்தி, ஆபரணங்கள், சாதுரியம், இசை, கலைகளில் விருப்பம் உள்ளவர், சிறிய சமூகம் அல்லது கிராமத்தின் தலைவர், அரசியல் வாழ்க்கையில் வெற்றி கொண்டிருப்பீர்கள். இந்த காலத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்களின் சஞ்சார பலன் என்ன? சூரியன் மட்டுமே மிக முக்கியமான கிரகம். நட்சத்திரம் மனிதனின் உயிர்காரகன். எனவே அதன் கோச்சார பலன் மட்டும் வருட சஞ்சாரத்தில் பார்க்கப்படுகிறது. செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒரு வருடத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் மாத பலன்களில் அவற்றின் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். சந்திரன் ஒரு மாதத்தில் 12 ராசிகளிலும் சஞ்சரிப்பதால் வார நாள் பலன்களில் அதன் சஞ்சார பலன் பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்டுள்ள பலன்கள் எல்லோருக்கும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜோதிடத்தில் பிறந்த ஜாதகம் கொண்டு தசை புக்தி அந்தரம் சூட்சுமம் படியும். ஏதாவது குறிப்பிட்டுள்ள கேள்வி கேட்டு அந்த கேள்விக்குரிய பாவம், பாவமுனை நட்சத்திரம், உப நட்சத்திரம்,
உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மற்றும் துணை பாவம் பாவ முனை நட்சத்திரம் நட்சத்திர சாரம் மேற்சொன்ன அனைத்தின் நட்சத்திரம் உப நட்சத்திரம். உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் போன்ற பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவது சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்படி பலனை கேள்வி கேட்ட நேரத்தின் ஜாதகத்தின் மூலம் பல்வேறு கணக்குகளை பார்த்து பலன் கூறுவதும் சரியான முறையில் பலன் கூறுவதாகும். மேற்சொன்ன 2 முறைகள் மட்டுமே சரியான முறையில் பலன் கூறுவதாகும். கோச்சரா பலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்களே.